டைம் வந்து சரியாக 5:30 ஆகுது. வெளியே வந்துட்டேன். இந்த ரூம்லேயே இருக்க ஏதாவது இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், இதுக்கு முன்னாடி இருந்த ரூமில் பார்த்தீங்கன்னா லீவு நாள் ஃபுல்லாக ரூம்லேயே அப்படியே தூக்கத்திலே போயிடும். ஆனால் இந்த மஜ்மா சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நேரம் தூங்குறேன். லீவு நாளில் தூங்கினதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வீடியோ பண்ணணுன்றதுக்காக வேண்டி வெளியே வர வேண்டியிருக்குது. இப்போ அது ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது நம்ம அப்லோட் பண்ணி தானே ஆகணுன்ற ரீதியில் லீவு நாளில் நம்ம வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்க கிடைக்குது. அதனால் லீவு நாளில் எஸ்பெஷலாக நம்ம வெளியே வரோம். இன்றைக்கி வந்து கோல்ட் ஷாப்புக்கு போகலாம்னு பார்க்குறேன். அந்த கோல்ட் ஷாப்பில் கொஞ்சம் தூரம் தான், நான் நடந்து தான் போக வேண்டியிருக்குது வண்டி இல்லாததுனால. முதலாவது நெஸ்டோவுக்கு போய் ஒரு டீ ஒன்று வாங்கி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற டார்கெட்டுக்கு போகலாம். இந்த ஏரியாவில் நான் மட்டும்தான் நினைக்கிறேன் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்ற யாருமே வ்ளாக் பண்ணதாவோ வீடியோ பண்ணதாவோ யாருமே பார்க்கல. ஸோ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வித்தியாசமாக பார்க்குறாங்க. அது நமக்கு என்ன, பார்த்துட்டு போட்டுன்னு சொல்லி நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி பின்னாடி வருது. அந்த ஜேசிபியோட டயர் வந்து வெடிச்சிட்டு அது குண்டு போட்ட மாதிரி ஒரு சவுண்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்டதுல பாருங்கள் டயர் வந்து எப்படியெல்லாம் வெடிச்சுட்டு வரீங்க பாருங்கள். சரியாக ஒரு குண்டு போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு இந்த இடத்துல. அதான் டயர் தான் வெடிச்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நெஸ்டோவில் போயிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கியாச்சு. அதை குடிச்சிட்டு இப்போ நாம் வந்து கோல்ட் மார்க்கெட்டு பக்கத்துலாம் போக போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் ஏதாவது ரேட்டிங் சொல்லுவாங்களா இல்லைன்னு நம்ம வாங்க போகிறதில்ல, ரேட் மட்டும் தான் கேட்க போகிறோம். அதனால் அவங்க இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலை. இந்த கோல்ட் மார்க்கெட்டில் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக நிறைய கோல்டு வாங்கலாம். அதுவே மாலில் இருக்கிற கோல்ட் ஷாப்பில் வாங்குகிற இடத்துல அந்த ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நான் போய் பார்க்கலாம் அந்த இடத்துல. அந்த போகிற வழி தான் இப்போ நான் இது நடந்துட்டு போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்